Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi wa atba'ihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim al-Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلكم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. وعليك أمي يا رسول الله، وعليك حمي يا رسول الله، وعليك حبا يا رسول الله من عند ذي العرش صلاة الله معها تحيته سلام الله إجلال قدرك عاشقا تفخيما صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய அருள் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், இமாம்கள், சுகதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் சங்கை வருந்திய ஜும்மாவினுடைய தினத்தில் ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இறைவனுக்கு பொருத்தமான, மிக விருப்பமான அவனுடைய வீடாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட இந்த நல்ல நேரத்தில் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சில செய்திகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முகர்ரபுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறக்கப்பட்ட அந்த குர்ஆனினுடைய வசனம் இந்த சமூகத்திற்கு சொல்லி காட்டிய முபஷராத்துகள், சுப செய்திகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக சொன்ன அதனுடைய எச்சரிக்கைகள், இந்த சமூகம் அதை தவறுகிற பொழுது இந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் சம்பந்தமான அந்த எல்லா வகையான எச்சரிக்கைகளையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இந்த சமூகம் சரியாக இருக்குமேயானால், இந்த உம்மத்தில் உள்ள முஸ்லிம்கள் சரியாக நடந்து கொள்வார்களேயானால், இந்த உம்மத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவர்களும் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பொருத்தமானவர்களாக மாறி விடுவார்களேயானால் அவர்கள் இந்த சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. முன்னால் உள்ள மக்கள் உங்களுக்கு அவர்கள் எந்த பொறுப்புகளை வகித்தார்களோ, எந்தெந்த பதவிகளை எல்லாம் அவர்கள் அடைந்தார்களோ, எல்லா வகையான பதவிகளும் உங்களை தேடி தேடி வந்தடையும் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ, மூமின்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். யாருக்கு தெரியுமா? நான் காஜா முஹைதீன், நான் அப்துல்லா, நான் அப்துர் ரஹ்மான் என்று பெயர் அளவிலே தன்னுடைய பெயரை முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொள்கிறானே, அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். உங்களிலே யார் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுவிட்டார்கள், நபியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள்,
அதோடு அவர்கள் நின்று விட்டால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அவர்களுக்கு வந்துவிடப் போவதில்லை. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களிலே யார் நல்ல அமல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, சாலிஹான அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தனக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, தன்னால் தன் குடும்பத்தவர்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய, தன்னால் தன்னுடைய சமூக மக்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இது போன்ற நல்ல அமல்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ. நல்ல அமல்கள்னா எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தொழுகா நல்ல அமல், தொழுகை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்திலே. ஒரு மனிதன் தொழுகிறான், தொழவில்லை, தொழுவனை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறான், நல்லா தொழுகிறான், பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. நல்ல அமல் என்பது தொழுகையோ ஜகாத்தோ தான தர்மங்களோ நோம்புகளோ இவைகள் மாத்திரமல்ல. இந்த நல்ல அமல் என்பது உன்னால் இன்னொரு மனிதனுக்கு நன்மைகள் கிடைக்குமையானால், உன்னால் உன் சார்ந்த சமூகத்திற்கு உட்பட்டவனுக்கு அல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவனுக்கும் அது நன்மை கிடைக்குமையானால் அதுவும் நன்மை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒன்னால் முஸ்லிம் அல்ல முஸ்லிம் அல்லாதவனும் ஒன்றின் மூலமாக பலன் பெறுவானாயானால் அதற்கும் அல்லாஹ்விடத்திலே உனக்கு கூலி உண்டு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சொல்ல வருகிற செய்தி, யாரிடத்திலே நல்ல அமல்கள் தனக்காக, தன்னுடைய குடும்பத்தவர்களுக்காக, தன்னை சார்ந்திருப்பவர்களுக்காக, தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காக, அது யாராக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், இந்த நல்ல அமல் எப்பொழுது வரும் தெரியுமா? எப்பொழுது அல்லாஹ்வை முழுமையாக நீ நம்பி இருக்கிறாயோ, எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னிடத்திலே முழுமையான நல்ல அமல் வரும். எப்பொழுது அந்த நல்ல அமல் என்பது உன்னிடத்திலே வந்து விட்டதோ அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிக்கும், பூமியிலே உங்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்குவான். உங்கள் முன் சமூகத்திற்கு சென்றவர்களுக்கு எப்படி பொறுப்புகளை கொடுத்தோமோ, எப்படி பதவிகளை கொடுத்து அவர்களை அலங்கரித்தோமோ, அதே போல ஒரு அலங்காரத்தை, உயர்ந்த அந்தஸ்தை, எல்லோருக்கும் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர்கள் முஸ்லிம்கள் இன்றைக்கு தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சமூகத்திற்கு தலைவர்களாக வருவதல்ல பெரிது, எல்லா சமூகங்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலை எப்பொழுது நாம் உருவாக்குகிறோமோ, நாம் நம்முடைய கட்டமைப்புகளை, நாம் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் உரித்தானதாக எப்பொழுது நாம் ஆக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ் நம்முடைய பதவிகளை தானாக அங்கே உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்மை ஆளாக்கி விடுகிறான். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் எல்லாம் சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தமிழகம் அரசின் சார்பாக எத்தனையோ விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த ஆண்டுகளிலே முஸ்லிம்களுடைய பெயர்கள் பல நிலைகளிலே விடப்பட்டிருக்கின்றது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக. ஆனால் சமீப காலங்களாக சமூகத்தில் உள்ளவர்கள், நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களும் கண்ணியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நேற்றைய தினத்திலே விருது கொடுக்கப்பட்ட நபர்களில் ஒரு முஸ்லிம் பெண்மணி, சஃபீனா என்கிற ஒரு பெண்மணி, கல்பனா சாவ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு விருது அவருக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் பத்திரிகைகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். நான் சுருக்கமாக சொல்லி அடுத்த செய்திக்கு செல்லுகிறேன். சமீபத்திலே வயநாடிலே நடைபெற்ற அந்த நிலச்சரிவிலே மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் ஒரு செவிலியராக இருந்தாலும் கூட அந்த நகரத்திற்கும் முண்டக்கைக்கும் இடையிலே வரக்கூடிய அந்த பாலம் உடைந்து போய்விடுகிறது. அந்த புறத்திலே போக முடியாத ஒரு சூழல், இடையிலே ஒரு கம்பி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கம்பியில் தொங்கிக் கொண்டுதான் அடுத்த பக்கத்திற்கு போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை. போய் சேர்வோம் என்கிற நம்பிக்கை இல்லை, போய் சேர்வோம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இந்த ஒற்றை பெண்மணி அந்த நேரத்தில் நான் செல்கிறேன் என்ற துணிச்சலோடு அங்கே செல்கிறது. அந்த கம்பியிலே வலிக்கிக் கொண்டே அடுத்த பகுதிக்கு செல்கிறது. சென்றதனுடைய அந்த சாகசம், அங்கே சென்று அந்த மக்களுக்கு உதவியதனுடைய ஒரு பலனாக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு விருதை இன்றைக்கு நேற்றைய தினத்திலே கொடுத்திருக்கிறார். அதுவல்ல பெரிது, விருதல்ல பெரிது. ஆனால் அந்த விருதை வாங்கியதற்கு பிறகு அந்த பெண்மணியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இந்த சமூகம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது.
எப்படி இந்த விருதை வாங்குகிற பொழுது எந்த மன உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் போகிற பொழுது விளம்பரத்திற்காக அங்கே நான் போகவில்லை. நான் ஒரு நர்ஸாக இருந்தாலும் எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் போகவில்லை. ஆனால் அங்கே நடந்தது எதேச்சையாக. இதை நான் சொல்லி வைத்து வீடியோ எடுக்க வேண்டும் என்று நான் எடுக்கவில்லை. நான் செல்கிற அந்த காட்சி ஒரு ஆதாரத்திற்காக இருக்க வேண்டுமே. காணாமல் போய்விட்டால் அல்லது நான் இல்லாமல் போய்விட்டால் அரசுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் எனக்கு மூத்த ஒரு அதிகாரி சர்வசாதாரணமாக எடுத்த ஒரு விஷயம், ஒரு வீடியோ இன்றைக்கு இந்த சமூகத்தில் இவ்வளவு வைரலாக ஆகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எப்படி இப்படி துணிச்சலாக நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்குகிற பொழுது அந்த பெண் சொன்ன செய்தி, நான் போவேன் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு இடையிலே போகிற அந்த கம்பி என்னுடைய பார்வைக்கு தெரியவில்லை. எனக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வெள்ளாறு அது என்னுடைய பார்வைக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, என்னுடைய உயிரை பற்றியோ நான் இல்லாமல் போவதை பற்றியோ எதுவும் என்னுடைய பார்வைக்கு தெரியவில்லை. நான் போகிற பொழுது என்னுடைய பார்வைக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், அக்கரையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எப்படியாவது நாம் மருத்துவம் செய்துவிட வேண்டும், மருத்துவ உதவி கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என்னுடைய கல்விலே இருந்தது. அதாவது மருத்துவ உபகரணங்களை நான் கொண்டு சென்றேன். இதை தவிர வேறு எந்த நோக்கும் என்னுடைய பார்வையில் படவில்லை. இறைவனுடைய புண்ணியத்தால் நான் போய் சேர்ந்து விட்டேன் என்பதாக சொல்கிறார். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்கள், எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள், இறைவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அந்த ஒரு துணிச்சல், இறைவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வருகிற பொழுது அல்லாஹ் நம்மை உயர்ந்த அந்தஸ்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே, சமூகம் மதிக்கக்கூடிய அளவிற்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைக்கு அந்த பெண்ணை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் அமலன் சாலிஹா. அந்த அமலன் சாலிஹா என்பது நம்மிடத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கிறான். அதே நேரத்தில் அந்த அமல்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போகிற பொழுது, அந்த அமல்களுக்கு இல்லாமல் நம்மிடத்திலே போகிற பொழுது எல்லா வகையான ஆபத்துகளையும் இந்த சமூகம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்திலே 15 வகையான காரியங்கள் நடைபெறுகிற பொழுது, இந்த சமூகத்திலே 15 வகையான காரியங்கள் நடைபெறுகிற பொழுது இந்த சமூகம் பல்வேறு வகையான ஆபத்துகளை நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவதாக சொன்னார்கள், 15ஐயும் சொல்வதற்கு நேரம் இல்லை, குறிப்பிட்ட 2-3 செய்திகளை சொல்லி நான் அதை குறித்தான காரணத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். பொது சொத்துக்கள் சூறையாடப்படுகிற பொழுது, பொது சொத்துக்கள் முறையற்ற நிலையிலே பயன்படுத்தப்படுகிற பொழுது, பொது சொத்துக்களிலே முறைகேடுகள் செய்யப்படுகிற பொழுது, அமானிதங்கள் அபகரிக்கப்படுகிற பொழுது, இரண்டாவதாக சொன்னார்கள், அமானிதங்கள் அபகரிக்கப்படுகிற பொழுது, பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது, இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகுதியற்றவர்கள் தலைமை பொறுப்பிற்கு வருகிற பொழுது இந்த சமூகம் பல்வேறு வகையான ஆபத்துகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தகுதியற்றவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிற பொழுது, தகுதியற்றவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தால் அவர்கள் தன்னைத்தான் மட்டும்தான் யோசிப்பார்களே தவிர, தான் சார்ந்திருக்கக்கூடியவர்களை யோசிப்பார்களே தவிர, தன் சமூகத்தை பற்றியோ தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை பற்றியோ, தன்னால் அதற்கு பின்னால் கேள்வி கேட்கப்படும் என்கிற அந்த நிலைகளை பற்றியோ அவர் என்றைக்கும் அவர் யோசிக்க போவதில்லை, யோசிப்பதும் இல்லை. யோசித்திருந்திருந்தால் தான் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே அவர்கள் சரியாக நடந்திருப்பார்கள். இப்பொழுது செய்திக்கு வருகிறேன். தகுதியற்றவர்கள் தலைமை பொறுப்பு என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஒரு நிலை இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டதினுடைய பின் விளைவுதான் இஸ்லாத்தினுடைய சொத்துக்கள் இன்றை பழிவாங்கப்படுவதற்கு, இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பதற்கு, இஸ்லாமிய சொத்துக்கள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்குவதற்குண்டான ஒரு துணிச்சலை ஆளுகிற அரசுகள் இன்றைக்கு கையிலே எடுத்திருக்கிறது. அதுதான் வக்ஃப் வாரியத்தினுடைய சட்ட திருத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய செய்திகள் இருக்கிறது.
அது சம்பந்தமான விளக்கங்களை நாம் தேடுகிற பொழுது ஏராளமான விஷயங்கள் வருகிறது. சுருக்கமாக நான் சொல்கிறேன். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இன்றைக்கு நாட்டினுடைய 3வது பெரிய சொத்து எது என்று சொன்னால் வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்து தான். ரயில்வே துறைக்கு அடுத்ததாக அதற்கு அடுத்து 3வது பெரிய சொத்து என்று சொன்னால் 9.4 லட்சம் ஏக்கர் முஸ்லிம்களுடைய வக்ஃபு வாரிய சொத்தாக இருக்கிறது. இன்றைக்கு அதை என்ன கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்கள் எங்கோ அபகரித்திருக்கிறார்கள் என்பதல்ல நோக்கம். விஷயங்களை தோண்டி பார்க்குகிற பொழுது இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆளுமைக்கு வேண்டியவர்கள் இன்றைக்கு அதை பல ஏக்கர்களில் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை உடமையாக்கி கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தமே கொண்டு வரப்படுகிறது என்பதை பொருளாதார வல்லுநர்கள் மாத்திரமல்ல, அரசியல் விமர்சகர்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் சொல்லவில்லை. இந்த செய்தியை முஸ்லிம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்கள் முஸ்லிம்கள் பல இடத்திலே அபகரித்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதைவிட பன்மடங்கு அதிகமான ஏக்கர்களை முஸ்லிம் அல்லாதவர்கள், அதுவும் ஆளும் வர்க்கத்திற்கு தோதுவானவர்கள் இன்றைக்கு அதை அபகரித்திருக்கிறார்கள். ஒரு செய்தி இப்பொழுது சமீபத்திலே வந்து கொண்டிருக்கிறது. உலகமே வேக்குகிற அளவிற்கு 10,000 கோடி செலவழித்து தன்னுடைய பையனினுடைய திருமணத்தை முடித்த அவனுடைய இல்லம் கூட வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்து என்பதாக சொல்லப்படுகிறது. அம்பானியினுடைய தன்னுடைய வீடு, அவன் குடியிருக்கக்கூடிய இல்லம், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகம், அவனுடைய அதிகாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகம் கூட வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்து என்பதாக இப்பொழுது சமீபத்திலே செய்து வந்து கொண்டே இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பது போக போக தெரிந்துவிடும். ஆனால் உண்மை இருக்கும். ஏன் என்று சொன்னால் அதை பாதுகாத்து கொடுப்பதற்குத்தான் இன்றைக்கு சட்ட திருத்தமே கொண்டு வரப்படுகிறது. எதற்கு தெரியுமா? சட்ட திருத்தம் கொண்டு வருகிற அந்த ஒரு அம்சத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது முஸ்லிம் அமைப்பில் முஸ்லிம்கள் மாத்திரமே இருக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த அமைப்பிலே முஸ்லிம் அல்லாதவர்களும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 22 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அந்த 22 உறுப்பினர்கள் முஸ்லிம்கள் 10 பேர். அந்த 10 பேர்களில் 2 பெண்கள் இருப்பார்கள். மிச்சம் 12 பேர் முஸ்லிம்களாகத்தான் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தம் அங்கே இல்லை. முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கூட இருக்கலாம். அப்படி முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வந்து விடுகிற பொழுது மெஜாரிட்டி முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆகிவிட்டால் அவர்கள் நினைக்கக்கூடியதை அங்கே சாதித்து விடலாம். இது அந்த சட்ட திருத்தத்தினுடைய ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்ன என்று சொன்னால், ஒரு இடத்திலே வக்ஃபு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த வக்ஃபு சொத்தை வக்ஃபு வாரியம் தனக்கு என்று சொந்தம் கொண்டாட முடியாது. அது சொந்தம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியருடைய கையிலே இருக்கிறது. அப்படியானால் ஆட்சியாளர் எத்தனை இடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? இப்ப இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக வக்ஃபு வாரியமே தனக்குன்னு உரித்தானது என்று சொன்னாலும், ஆட்சியாளர் இல்லை என்று சொன்னாலும் அங்கே இல்லைதான். டாக்குமெண்ட்களை எப்படி வேண்டுமானாலும் தயாரித்து விடலாம். அரசியல் பல்வேறு வகையான ஓட்டைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சமுதாய பெருமக்களே, அதற்கென்று பொறுப்பில் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்திருப்பார்கள் என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் இருந்தார்கள் அல்லவா, இத்தனை ஆண்டு காலமும் அதற்குறித்தான வேலைகளை அவர்கள் சரியாக செய்து அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக அவர்கள் ஆக்கி இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு இழிநிலை இன்றைக்கு வந்திருக்காது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கே வக்ஃபு வாரியம்னா என்னன்னு இன்றைக்கு பல ஆயிரம் மக்களுக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? அதை பற்றி இந்த சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை அது சார்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் இன்றைக்கு செய்யாததனுடைய பின்விளைவு இன்றைக்கு எல்லாம் துணிச்சல். யாருக்கு என்ன தெரிய போகிறது? அந்த நிலைக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இவைகளெல்லாம் நடக்கும் என்பது புதிதல்ல. இவைகளெல்லாம் நடக்கும் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அற்புதமாக சொல்லிவிட்டு சென்ற ஒரு செய்திதான். தகுதியற்றவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிற பொழுது, அதாவது பொது சொத்துக்களில் முறைகேடுகள் செய்யப்படுகிற பொழுது, அடுத்தவர்களுடைய அமானிதங்களை அபகரிக்கப்படுகிற பொழுது இந்த சமூகம் பல்வேறு வகையான சோதனைகளை சந்திக்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கும் நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அமானிதங்கள் என்று சொன்னால் பொது சொத்துக்கள் மாத்திரமல்ல, வக்ஃபுகள் செய்யப்பட்ட சொத்துக்கள் மாத்திரமல்ல, அண்ணனினுடைய சொத்தை தம்பி அபகரித்தாலும் இந்த சமூகம் அழிவை சந்திக்கும் என்பதாக சொன்னார்.
எத்தனை குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அண்ணன் தம்பிக்கு கொடுக்க முன் வருவதில்லை, தம்பி அண்ணனுக்கு குறித்தான உதவி கொடுப்பதற்கு வருவதில்லை, அக்கா தங்கைக்கு கொடுப்பதற்கோ தங்கை அக்காளுக்கு கொடுப்பதற்கோ ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த உறவுக்கு சரியத்தின் அடிப்படையிலே கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு முன் வரவில்லை. நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வேன், நீ ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்கிற மன உணர்வுகள் தான் இன்றைக்கு பல முஸ்லிம் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் கூட பொது நிகழ்வுகள் வருகிற பொழுது, பொது துறைகளில் அவர்கள் பொறுப்புதாரிகளாக வருகிற பொழுது இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக அவர்கள் குறித்தான அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் நடக்கிறது. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இந்த நிலைகள் எல்லாம் இந்த சமூகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்குமையானால் இந்த சமூகம் அழிவை சந்திக்கும் என்பது நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சஹாபி வருகிறார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக அந்த சஹாபி நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், மத்தா ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், மத்தா ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை, தன்னுடைய பயானை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள், அந்த கூட்டத்தில் இருந்த சில சஹாபிகள் அவர்களுக்குள்ளாகவே இப்படியெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். சில பேர்கள் பேசுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சஹாபியினுடைய கேள்வியை புரியவில்லை, அவர்கள் காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை போலும், அதனால் தான் பயானை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சில பேர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில பேர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர் கேட்ட கேள்வியை புரிந்து கொண்டார்கள், ஆனால் அந்த கேள்வியை அவர்கள் விரும்பவில்லை, அதனால் தான் பதில் சொல்லாமலே அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு செய்தியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இடையிலே அந்த பேச்சுக்கு சம்பந்தமில்லாத ஒரு கேள்வியை இந்த தோழர் கேட்டிருந்தாலும் கூட அதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் சொல்ல வரக்கூடிய அந்த செய்தியை முழுமையாக சொல்லி முடித்ததற்கு பிறகு அந்த தோழருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நபியினுடைய எண்ணம். பயானை முடிக்கிறார்கள். பயானை முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், தோழர்களே, ஏதோ ஒரு சஹாபி என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டாரே, மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்டாரே, அந்த சஹாபி யார் என்பதாக கேட்கிறார்கள். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அந்த சஹாபி, கேள்வி கேட்ட சஹாபி, அன யா ரசூலல்லாஹ், நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன் என்பதாக. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரை திரும்ப அந்த கேள்வியை கேளுங்கள், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எல்லோருக்கும் திரும்ப நினைவுபடுத்தும் முகமாக கேளுங்கள் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் அந்த சஹாபி கேட்டார்கள், எப்பொழுது கியாமத்துடைய நாள் ஏற்படும் என்பதாக கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லுய்யஅத்தில் அமானா, அமானிதங்கள் அபகரிக்கப்படுகிற பொழுது, பொது சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்படுகிற பொழுது, தகுதியற்றவர்கள் தலைவர்களாக நியமிக்கப்படுகிற பொழுது கியாமத்துடைய நாள் வரும் என்பதாக சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்கிறார், இதற்கு எப்படி நாங்கள் அடையாளங்களை கண்டுகொள்வது? அமானிதங்கள் அபகரிக்கப்படுவதை, பொது சொத்துக்கள் சூறையாடப்படுவதை, பொது சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை நாங்கள் எப்படி அடையாளங்களாக கண்டுகொள்ளப்படுவது என்பதற்கு பதில் சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, புகாரி ஷரீஃபிலே வருகிற ஒரு ரிவாயத், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாத ஒருவன் அந்த அமைப்புக்கு தலைவனாக வருகிற பொழுது அந்த அமைப்புக்கு உரித்தான சொத்துக்கள் அனைத்தும் நாசமாக்கப்படும். அந்த அமைப்பு குறித்தான சொத்துக்கள் மற்றவர்களால் பறிக்கப்படுகிற பொழுது இவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. எத்தனை ஆண்டு காலமாக வக்ஃப் வாரிய சட்டம் இருக்கிறது, அதனுடைய தலைவர்களாக எத்தனை முஸ்லிம்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கிறார்கள், ஏன் அது இதுவரைக்கும் அவர்கள் இந்த காரியங்களை கையில் எடுக்கவில்லை? அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே,
அது சார்ந்த நபர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு செய்தி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் வக்ஃபுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை வைத்து மாத்திரம் ஒரு மெடிக்கல் கல்லூரியை உருவாக்கி அந்த சமூகம் சார்ந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் இலவசமாக மருத்துவ படிப்பையை கொடுக்க முடியும் என்பதாக சொல்லுகிறார்கள். எத்தனை பேர்கள் இன்றைக்கு மருத்துவம் என்பது இந்த முஸ்லிம்களுக்கு எட்டாத கனியாக மாற்றப்பட்டு விட்டது. நீட் இல்லாமல் இன்றைக்கு மருத்துவம் முடியாது. வட இந்தியர்கள் எல்லாம் இன்றைக்கு நீட்டிலே மேலோங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம், என்னென்ன கொஸ்டின்கள் வருகிறதோ அத்தனை கொஸ்டின்களுக்கு உரித்தான ஆன்சர்கள் அவர்களுக்கு முன்கூட்டி அனுப்பப்படுகிறது. பார்த்தோம் அல்லவா? அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை, நாம் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? எது எப்படி நடந்தாலும் சரி, இவர்களுக்கு மேல் ஒரு அயோக்கியர்களை பார்த்த சமூகம் இது. ஃபிரௌனை விட, ஹாமானை விட, நம்முறதை விட ஒன்றும் மிகப்பெரியவன் கிடையாது. இவர்களையெல்லாம் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியதை போல இவர்களும் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். யாரோ ஒருவர் சொன்னது நிஜம், உண்மை, இன்ஷா அல்லாஹ் விரைவில் நடக்கும். எப்பொழுது இவர்கள் வக்ஃப் வாரியத்திலே கை வைத்து விட்டார்களோ வெகு சீக்கிரத்தில் இல்லாமல் போய்விடுவார்கள். ஏன் தெரியுமா? வக்ஃப் வாரியத்தோடு இவங்க நிக்க போறது இல்ல. அடுத்து ஒண்ணு வருவாங்க, இந்த அறநிலைத்துறையில் கை வைப்பார்கள். ஏற்கனவே அஜெண்டாவில் இருக்கு. எலெக்ஷன்ல அவர்கள் சொன்னார்கள், அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அறநிலைத்துறை என்பதை இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்பதாக சொன்னார்கள். அவனுடைய நோக்கம் இந்துக்களை பாதுகாப்பதோ இந்துக்களை மேன்மைப்படுத்துவது அல்ல. எங்கெல்லாம் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறதோ அதை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வது. மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது. பல்லாயிரம் கோடி மில்லியன் இன்றைக்கு சுவிஸ் பேங்க்ல இருக்கு. அதே நேரத்தில் அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இன்றைக்கு நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், விழிப்பது இதற்கு எதிராக சட்டங்கள் அதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அதற்குறித்தான கடமைகளை செய்பவர்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு பொறுப்புகளாக கொடுக்கப்பட்டிருப்பவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இனிமேலாவது இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற வகையில் அந்த சொத்துக்களை அவர்கள் முறைப்படுத்தி கொடுக்க வேண்டும். வக்ஃபு எங்கெல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறதோ, வக்ஃபு வாரியத்தில் இருந்து இன்றைக்கு எத்தனையோ பள்ளிகளும் மதரசாக்களும் இருக்கிறது. ஆனால் அந்த வக்ஃபு வாரியத்தின் மூலமாக அந்த பள்ளிகளுக்கும் மதரசாக்களுக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது. நான் பணி செய்து நமக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத அன்றாட கூலி தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். அதை கூட இவர்கள் கையில் எடுக்கலாம் அல்லவா? சம்பளத்தை கொடுப்பது, பள்ளியினுடைய பராமரிப்புக்கென்று ஒரு தொகையை ஒதுக்குவது அண்டை மாநிலங்களில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே. புதுச்சேரியிலே நான் தொலை வைக்கிற பொழுது, ரமதானில் இருக்கிற பொழுது ஆண்டுதோறும் எத்தனையோ லட்சங்களை ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுக்கிறார்கள் வக்ஃப் வாரியத்தில் இருந்து. எதற்கென்று கேட்டால், பள்ளியினுடைய பராமரிப்பு செலவுக்கு கொடுக்கிறோம், அதை நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம், அந்த வாரியத்தின் மூலமாக நாம் கொடுக்கிறோம் என்பதாக சொல்கிறார். ஆனால் தமிழகத்தினுடைய நிலை என்பது ஏதோ ஒன்றை அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்வது ஒன்று, நடப்பது வேறாகத்தான் இருக்கிறது. உண்மையை சில நேரத்தில் நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதற்காக வேண்டி நாம் அதிலே பாகுபாடுகளோடு என்றைக்கும் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, இருந்து கொள்ளவும் முடியாது. எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடித்து விடுகிறேன், நேரமாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் முஸ்லிம்களே, ஒரு காலம் வரும், அந்த காலம் வருகிற பொழுது எல்லா மக்களும் உங்களை விருந்துக்கு அழைப்பதை போல சண்டைக்கு அழைத்து கொண்டிருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மற்றவர்கள் உங்களை விருந்துக்கு வா வா என்று அழைப்பதை போல சண்டைக்கு வா வா என்று அழைப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பலமிக்கவர்களாக இருப்போமே, இப்பொழுது பலம் இல்லாதவர்களாக இவர்களை விட அந்த இடத்தில் அழைக்கப்படுகிற பொழுது, சண்டைக்கு அழைக்கப்படுகிற பொழுது அவர்களை விட அதிகமாகத்தான் அங்கே இருப்பார்கள்.
உடனே சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள், யார சொல்லலாம், எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் ஏன் இந்த ஒரு இழிநிலை இந்த சமூகத்திற்கு ஏற்படுகிறது என்பதாக கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வரியில் ஒரு பதிலை சொன்னார்கள். அந்த பதில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இன்றைய காலத்திற்கு பொருத்தமானதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்பதாக சொன்னார்கள். இந்த சமூகம் வளர்ந்திருக்கும், இந்த சமூகம் எண்ணிக்கையால் பலமுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த சமூகத்தில் உள்ளவர்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஹுப்புத் துன்யா, உலகம் உலகம் என்பதாக இந்த சமூகம் ஓடோடிக்கொண்டே போயிருக்கும். இரண்டாவது சொன்னார்கள், வர கராஹியத்துல் மௌத், மௌத்தை அவர்கள் வெறுத்துக் கொண்டிருப்பார்கள். எனக்கு மரணமா, நான் மரணித்து போவதா, இப்பொழுதுதானே சொத்துக்களை சேர்த்திருக்கிறேன், இப்பொழுதுதானே ஒரு அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் என்பதாக இந்த சமூகம் உலகத்தை நேசிக்கும், மரணத்தை வெறுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த சமூகம் இருக்குகிற பொழுது எல்லா சமூகங்களும் உங்களை சண்டைக்கு அழைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னார்களே, அதுதான் இன்றைக்கு நிதர்சனமாக இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இழிநிலைகளிலிருந்து இந்த சமூகத்தை முழுமையாக பாதுகாத்தால் புரிவானாக. கணியத்திற்குரிய சமுதாய பெருமக்களை, பாசத்திற்குரிய சகோதரர்களே, நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் அது நடக்கட்டும், அல்லாஹ் அதை பாதுகாத்துக் கொள்வான். இறைவனைத்தான் இந்த உலகத்தில் எதுவும் செய்துவிட முடியாது. இவனை போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் இருக்கிறார்கள், அடையாளம் தெரியாமல் போனவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம் பிள்ளைகளை அரசு துறைகளிலே தயவு செய்து அமர்த்துவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்கள். அரசு துறைகளில் அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு யார் யார் பொறுப்புகளில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு குறித்தான அந்த பவர்களை பயன்படுத்தி நம்முடைய சந்ததிகளை அரசு துறைகளுக்கு அனுப்புவதற்குண்டான அந்த பயிற்சி முகாம்களை பள்ளிகள் தோறும் நடத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். பள்ளிகள் தோறும் உருவாக்கப்பட வேண்டும். என்னென்ன அரசு துறையில் உள்ள பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பொறுப்பு நம் பிள்ளைகளை குறைஞ்சபட்சம் அடுத்த மஹல்லாவெல்லாம் ஆக்க வேண்டாம், நம்ம மஹல்லாவுடைய குழந்தைகளை நம்முடைய மஹல்லாவிற்கு வரவழைத்து அதற்குறித்தான ஆசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு இலவசமாக பயிற்சிகளை கொடுத்து உயர்ந்த மார்க்குகள் அவர்கள் அடையப்பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை அந்த பதவிகளில் அமர்த்துகிற பொழுது காலம் செல்ல செல்ல இந்த சமூகம் மேல்நிலை அடையும். இதை நம் அருகில் உள்ள கேரளம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. எத்தனையோ மதரசாக்களுக்கு நானே போய்விட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு எல்லா மதரசாக்களும் எல்லா பள்ளிகளிலும் இது போன்ற பயிற்சி கூடங்களை அதிகமாக வைத்திருக்கிறார். எங்களுடைய மதரசாவிலும் இப்பொழுதை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். எல்லா விதமான பயிற்சிகளையும் இந்த மஹல்லா கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஜக்காத்துகள் சதக்காக்களை யார் யாருக்கெல்லாமோ கொடுப்பதற்கு பகரமாக இது போன்ற பயிற்சிகளில் அதை நாம் செலவழிப்போம். நம் மஹல்லாவுடைய குழந்தைகள், நம்முடைய சமூகத்தினுடைய குழந்தைகள் அரசு துறைகளிலுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். அல்லாஹ் அவைகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு எல்லா வகையான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் அல்லாஹு தாலா எல்லா வகையான அட்டுழியங்களிலும் அராச்சகங்களிலிருந்தும் இந்த சமூகத்தை அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து அருள்புரிவானாக. யாரெல்லாம் இந்த சமூகத்தை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக பல்வேறு வகையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை அயோக்கியர்களுக்கும் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுத்து அருள்புரிவானாக. அவர்கள் இருப்பிடம் தெரியாமல் இல்லாமல் அவர்களை அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. அவர்களுடைய பார்வைக்கு முன்னாலேயே அல்லாஹு தாலா இந்த சமூக மக்களை உயர்ந்த நிலையிலே அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஷரியத்தின் அடிப்படையிலே வாழுகிற பாக்கியத்தை இந்த மக்களுக்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அதன் காரணத்தினால் மரணிக்கக்கூடிய கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்